இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதை நீங்கள். இதில் முக்கியமான ஒரு காரியம், எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய எனக்கு நீங்கள் வல்லவராக இருக்கீங்க. நீங்கள் எனக்குன்னு என்ன செய்ய நினச்சிருக்கீங்களோ அதை தடை பண்ணவே முடியாது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்வதற்கு எனக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதை யாரும் தடை பண்ண முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அல்லது தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போனா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சகலத்தையும் உனக்கு நான் செய்ய போகிறேன். அதாவது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, எல்லா காரியமே உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது, எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்வதற்கு அவர் நல்லவராக, அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிறத, அவர் செய்ய போகிற அற்புதத்தை, அவர் செய்ய போகிற அதிசயத்தை, அவர் கொடுக்க போகிற விடுதலையை யாரும் தடை பண்ண முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. காரணம், சர்வ வல்லவர் எனக்கு செய்வார், அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இது சொல்லிட்டார் உங்களுக்கு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு எனக்கு. அப்புறம் என்ன போட்டிருக்கு, அவர் செய்ய நினைத்தது சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்பது பெரிய காரியம் கிடையாது. இதை நீங்கள் உள்ளத்தில் வைத்து அதை என்ன செய்யணும், அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இந்த மாதிரி எனக்கு செய்ய போகிறாரு, இதை யார் தடுத்தாலும் சரி, யார் தடவினாலும் சரி முடியாது. அவர் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. அவர் தர்றாரு, அவர் கொடுக்குறாரு, அவர் நடத்துகிறாரு, அவர் தேவைகளை சந்திக்கிறாரு, அவர் என்ன மேன்மை கொடுக்குறாரு, அவர் என்ன உயர்த்துறாரு. அதனால் யார் தடை பண்ணிடுவாங்க, அவங்க தடை பண்ணிடுவாங்க, இவங்க தடை பண்ணிடுவாங்க, இவங்க தடுப்பாங்க, இவங்க கொடுக்க விட மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். அவர் கரத்துலேருந்து யாரும் பிடுங்க முடியாது. உனக்குன்னு, உன் குடும்பத்துக்குன்னு, உன் பிள்ளைகளுக்குன்னு, உன் பிள்ளையை எங்கே வைக்கணும், உன் குடும்பத்தை எங்கே வைக்கணுங்கிறது அவர் ஏற்கனவே அறிந்து வச்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை நம்ம அறியணும். அதை என்ன செய்யணும், நம்ம அறியணும். நம்முடைய மைண்டில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தையில் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் ஏன் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை, உன் பிள்ளைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு கேட்டால், நீ அறியாமல் இருக்கிறாய், நீ தெரியாமல் இருக்கிறாய், நீ புரியாமல் இருக்கிறாய், அதை சிந்திக்காமல் இருக்கிறாய். நீ அதை சிந்திக்க, அதை அறிஞ்சுக்கோ, அதை புரிஞ்சுக்கோ, நடக்க போகுது, கர்த்தர் செய்ய போகிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நீ எப்போது வருகிறாயோ அப்போது இந்த வார்த்தையின்படி உனக்கு நான் செய்வேன். இந்த வசனத்தை கேட்டுட்டு தூர போடுறது கிடையாது. கர்த்தர் சொல்ற, இந்த மாதத்தில் நான் உனக்கு இந்த மாதத்தில் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறேனோ அதை நான் செய்ய போகிறேன். அதை யார் எந்த கொம்பனும் அதை தடை பண்ண முடியாது. என் கரத்துலேருந்து யாரும் பிடுங்க முடியாது. உனக்குன்னு கொடுக்கறது உனக்கு தான், அதை யாரும் பறிக்க முடியாது. எந்த பொறாமையோ எந்த வன்கண்ணோ ஒன்றிருந்தா பறிச்சுட்டு போகிறதுக்கு எந்த வஞ்சிக்கிறாவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உனக்குன்னு நான் செய்ய போகிறது கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் நான் செய்வேன் என்பதை நீ தெரிந்து வைத்திருக்கணும். நான் செய்வேன் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கணும். நான் செய்வேன் என்பதை உன் உள்ளத்தில் நீ நினச்சி வச்சிருக்கும் போது நான் கண்டிப்பாக அதை என்ன செய்வேன், செய்வேன். ஆமென். எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனம்.
நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இப்ப கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யணும். அப்பனா நீ ஒரு காரியத்தை கேட்டிருப்ப, 2 காரியத்தை கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு அவரு? அதிகமா நீ கொஞ்சம் கேட்ப, நான் நிறைய கொடுக்கணும். நீ சின்னதை கேட்டிருப்ப, நான் பெருசு கொடுக்க போறேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டு? நமக்குள்ளே கிரியை செய்ய. திருப்பி வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் நினைக்கிறதற்கும் உங்க நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இங்க வருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க கேட்கறது ஒரு பக்கம், நினைக்கிறது ஒரு பக்கம். எல்லாம் சொல்லுங்க, கேட்கறது ஒரு பக்கம், நினைக்கிறது ஒரு பக்கம். இது 2 பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், நமக்கு உள்ளே என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். உங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? நான் வேண்டுவதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த காரியத்தில் கிரியை இருக்கணும். கிரியைன்னா என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம் அல்லது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு வாஞ்சை அல்லது ஒரு தாகம் வரப்போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு, அந்த உள்ளான மனதுக்குள்ளே, அதுக்கு பேர் தான் கிரியை. அப்போனா கிரியை என்பது என்னன்னா, அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும், அதை நம்பி காட்ட வேண்டும், விசுவாசத்தை காட்ட வேண்டும். அவர் சொல்றாரு, நீ ஜெபிப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் உனக்குள்ளே அந்த கிரியை, உனக்குள்ளே உன் ஆவில, உன் ஆத்துமால, உன் சரீரத்தில் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் செய்ய போறாரு, அது எனக்கு வரப்போகுது, அது எனக்கு கிடைக்க போகுது, என் பிள்ளை வாழ்க்கை கட்ட போறாரு, என் பிள்ளை உயர்ந்திருக்க போகுது, என் பிள்ளைக்கு செலுத்தவங்க வளருவாங்க, என் பிள்ளை ஞானத்தால் நிரம்புவாங்க, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு நல்லா சம்பாதிப்பாங்க, என் பிள்ளைக்கு மலை மேல இருக்கிற பட்டவங்கள உயர்ந்திருக்க, நான் எந்த காரியம் செஞ்சாலும் அது வாய்க்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்கிறாரு, நடக்க போகுது அப்படிங்கிற அந்த உள்ளான மனிதனில் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவர் கிருபையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் அது உங்களுக்குள்ளே இருக்க. தரப்போறாரு, கிடைக்க போகுது, வரப்போகுது, தரப்போறாரு, கிடைக்க போகுது, வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாகம். கர்த்தர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றி. உனக்கு ஒரு தாகம் இருக்கணும், தரப்போறாருங்கிற தாகம், கிடைக்க போகுதுங்கிற தாகம், விசுவாசம் என்கிற ஒரு தாகம், நம்பிக்கை என்கிற தாகம். அந்த காரியத்தை குறித்து நீ உள்ளத்தில் அப்படியே மெடிடேட் பண்ணி அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. அல்லேலூயா. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை படிக்கிறது பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே என்ன செய்யணுமா? என்ன செஞ்சுருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க. அறிந்துன்னு என்ன அர்த்தம்? தெரிந்து, புரிந்து, நடக்க போதுங்கிற அந்த உணர்வு தன்மை எப்போ நமக்கு வருகிறதோ அப்போது நம்மளுக்கு என்ன செய்ய நடக்கும்? எரேமியா 32:19, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உங்களுடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் என்ன இருக்காரா? இப்ப நல்லா கவனிங்க. அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்க. நல்லா இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அழிக்க போறேன் அப்படிங்கிறார். அப்ப நான் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே கிரியை என்ன செய்யணுமா? இருக்கும்போது அதுக்குண்டான பலனை, அதாவது யாரால எந்தெந்த, இப்போ ஒரு 25% விசுவாசமாக இருப்பாங்க, அதுக்குண்டான ஒரு பலன். ஒரு 50% விசுவாசமாக இருப்பாங்க, அதுக்குண்டான ஒரு பலன். 100க்கு 100 விசுவாசமாக இருப்பாங்க, அதுக்குண்டான பலன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாக அளிக்க முடியும் கண்கள். அவர் என்ன சொல்றாரா? என் கண்ணு மனுபுத்திரன் மேல் என்ன செய்யுது? நோக்கமாக இருக்குது. நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஆனால் உன் உள்ளத்துக்குள்ள உன் கிரியை எப்படி இருக்கிறது? உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உன் வாஞ்சை எப்படி இருக்கிறது? உன் ஏக்கம் எப்படி இருக்கிறது? உன் தாகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிஞ்சுதான் அவனவன் தக்க கிரியை. ஏன் ஒரு சிலர் டக்கு டக்குன்னு வேலை போயிட்டே இருக்கிறாங்க, ஏன் ஒரு சில பேர் முன்னேறிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வாஞ்ச, நான் இன்னும் டெவலப்மெண்ட் ஆக போகிறேன், முன்னேற போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் சொல்லி விசுவாசமாக பேசும்போது அவங்க போயிட்டே இருக்கிறாங்க.
ஒரு சில பேர் முன்னேற முடியாமல் இருந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பில் அப்படி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான், இதான் இதுக்குள்ளே தான் குடும்பம் நடத்தணும், முடிஞ்சா பாரு, இல்லாட்டி அவ்வளோதான், முடிஞ்சு என்னால் சமாளிக்க முடியாது, இவ்வளோதான், இதுக்குள்ளே குடும்பத்தை நடத்து, இல்லைன்னா சும்மா கடை, இது தந்தாப்பில் செய்யி அப்படின்னு ஒரு வருமானத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. ஒரு சுகத்துக்கு முற்றுப்புள்ளி, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. வளர்ச்சி உண்டாகணும், வளர்றதை நீங்கள் தடுக்கக்கூடாது. அவ்வளோதான், இவ்வளோதான் முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அது உங்கள் விசுவாசம், அது உங்கள் நம்பிக்கை. அது தந்தாப்பில் தான் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையும். அப்போ அது அவனுக்கு தக்க கிரியை. அப்போ உங்கள் கிரியை அவ்வளோதான், உங்கள் கிரியை அவ்வளோதான், உங்கள் விசுவாசம் அவ்வளோதான். அப்போ அதுக்கு தக்க பலன் தான் தருவார் அவர், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் நீ வந்து தடை போட்டுட்ட, வேலி அடைச்சிட்ட, அவ்வளோதான், இதுதான் நம்ம வாழ்க்கை, இதை வச்சு தான் ஓட்டணும், பார்த்துக்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாது, இதுக்குள்ளே நீ குடும்பத்தை நடத்திக்க, இதுக்கு மேலே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, சின்ன ஸ்கூலில் பார்த்துக்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு தடை போட்டுருவோம், நம்ம வேலி அடைச்சிருவோம். நம்ம கர்த்தர் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உன் கிரியை அவ்வளோதான் இருக்குது, உன் பேச்சு அவ்வளோதான் இருக்குது, உன் நம்பிக்கை அவ்வளோதான் இருக்குது, உன் விசுவாசம் அவ்வளோதான் இருக்குது. அப்போ உடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், பெருக பண்ணணும். அதான் கிரியை, உள்ளே இருக்கிற கிரியை. உங்கள் பேச்சு, நான் எலும்பி காட்டுறேன் பாரு, அது கிரியை. நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, அது கிரியை. நான் சீக்கிரம் இந்த கடனை பாரு அடைச்சி காட்டுறேன் பாரு, அது கிரியை. நான் வாழ்க்கையில் எல்லாரும் போல மேலே நிற்கிறேன் பாரு, அது கிரியை. மலை மேலே இருக்கிற பட்டணம் போல நான் உயரப்பேறேன் பாரு, அது கிரியை. இப்போ இந்த சம்பாத்தியம் நடந்த மேலே இன்னும் நல்லா சம்பாதிக்க போகிறேன் பாரு, கர்த்தரை உயர்த்த பாரு, மந்தை பெருகுது போல என்னை பெருகு பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது அந்த கிரியை பார்த்தவர் என்ன செய்வார், அது தந்தாப்புல அது கொண்டு அளந்து கொடுப்பாரு. நீ அரைப்படி அளந்தேன்னு அரைப்படி தான் அளப்பார், நீ காப்படி அளந்தேன்னு காப்படி தான் அளப்பார், நீ ஒருபடி அளந்தேன்னு ஒருபடி அளப்பார். அப்போ உன்னுடைய அளவுகள், உன் பேச்சு அளவுகள், உன் விசுவாச அளவுகள், உன் நம்பிக்கை அளவுகள் எவ்வளோ இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அவர் கொடுப்பார். அதான் அவனவனுக்கு தக்க கிரியை. அவன் எப்படி விசுவாசிக்கிறான் அதுக்கு தகுந்தாப்புல தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா என்னை குறித்து நீ சரியாக அறியாமல் இருக்கிற, என்னை குறித்து சரியாக அறியாமல் இருக்கிற. நான் செங்கடலை பிளந்தவர் என்பதை நீ அறிஞ்சுக்கோ, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றிருக்கேன் என்பதை அறிஞ்சுக்கோ, மண்ணாவா வர வச்சிருக்கிறேன் அறிந்துக்கோ, காடைகளை உழ வச்சிருக்க அறிஞ்சிருக்கோ, இடங்கொள்ளாமல் போக மட்டும் பெருக பண்ணுகிறேன் என்பதை அறிந்துக்கோ, வனாந்தத்தில் 10 லட்சம் மக்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஆகாரம் கொடுத்து என்பதை அறிஞ்சுக்கோ. நீ அறிஞ்சு நீ கேளு, நீ தெரிஞ்சு நீ கேளு. நீ தெரியாமல் இருக்கிற, நான் ஒன்றும் வெறுமையானவன் அல்ல, நான் தள்ளப்பட்டவன் அல்ல, ஒதுக்கப்பட்டவன் அல்ல, எனக்குள்ளே குவிந்து கிடக்கிறது இரும்பு தாழ்பார்கள் முறிக்கப்பட்டு வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு அள்ளி கொடுக்கிற தெய்வம் என்பது, அள்ளி கொடுக்கிற தெய்வம் என்பது நீ அறியாதனாலதான் நீ இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியல. நீ என்ன குறித்து அறிஞ்சுக்கோ, என்ன குறித்து புரிஞ்சுக்கோ. நான் நடப்பது ஒரு கோல்டு போட்டவர்கள் நடக்கிறேன், பொண்ணு பொருள் என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். பூமி என் காரியத்தால் நிறைஞ்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்பனா ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியல, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல? அப்படின்னா நீ அளக்கிற அளவு, அவரை நினைக்கிற நினைப்பு, அவர் எப்படி என்பது புரியல. அவரை புரிஞ்சுக்கோ, அவர் அறிஞ்சுக்கோ. அவர் யார், எப்படிப்பட்டவர்? உலகத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை பிளந்தவர், சமுத்திரத்துக்கு அடியில் மச்சங்கள் திமிங்களை படைச்சவர், பவள முத்து விளைய வைக்கிறவர், அப்படியாப்பட்டவர் எனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இது அவருக்கு ரொம்ப லேசான காரியம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் அறிஞ்சிங்கன்னா, புரிஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஐயா நான் ஒரு காரியத்தை சொன்னேன்னா சொல்லிட்டு விட்டுற மாட்டேன். இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நீ முதிர் வயது வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் முதிர் வயது வரைக்கும் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு நான் வாழ்க்கையில் குறை வைக்க மாட்டேன். உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேன், அந்த அன்றுள்ள அப்பத்தை அன்னன்னைக்கு கொடுத்து உன் தேவைகளை சந்தித்து பிரச்சனை இல்லாமல் தீங்களை விழாத அளவுக்கு நான் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை சுமப்பேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு என்ன தாங்குவார், தப்புவிப்பார், சுமப்பார், ஏந்துவார், நடத்துவார். அல்லேலூயா. அவர் எல்லா இக்கட்டிலிருந்து நம்மளை என்ன செய்வாராம், தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுடைய கிரியை எப்படி வெளியே போடணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு பலவீனத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க.
அந்த பலவீனத்தில் நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இது வந்து இந்த பலவீனத்துக்கு மருந்து கிடையாது, இந்த பலவீனத்திலேருந்து நம்ம தப்பி வைக்க முடியாது, அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சு அப்படிங்கிற ஃபீலிங், அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். அவரோட தக்க விசுவாசத்தின்படி தான் அவர் செய்வார். உன் வார்த்தை எப்படி இருக்கும், உன் நம்பிக்கை எப்படி இருக்கும், விசுவாசம் இருக்குது, அப்படி தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது, மகனுக்காக ஜெபிக்கும் போது யோசேப்பை கேட்குறாரு, நீ விசுவாசித்தால் கூடும் என்று அந்த தகப்பனை பார்த்து கேட்குறாரு சுகத்துக்காக. அவர் சுகம் கொடுக்க ரெடியாக இருக்கிறார், அவர் அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறார். வாசிக்க மார்க் 9 இருக்கு அந்த வசனம். மார்க் 9:23-4. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப கவனிங்க, இங்க ஒரு பிரேயர் நடக்குது, இங்க ஒரு ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம் கேட்டா, ஒரு தகப்பே தன் மகனுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது சீசர்கிட்ட கொண்டு வரும்போது சீசர்னால அந்த பிசாசு விரட்ட முடியல. அந்த பிசாசு 2 பிசாசு உள்ள இருக்கு. அந்த பிசாசு வேறு செவிட்டு ஊமை. அப்ப ஏசப்பா கேட்கிறாரு, சீசர்கள் விரட்ட முடியல. ஏசப்பாட்ட கொண்டு வரும்போது ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, என் பிள்ளை சுகாகணும், என் பிள்ளைய அந்த பிசாசு வந்து தீயிலையும் நெருப்புலையும் தள்ளுது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் தகப்பேன். அப்போ தகப்பேன் கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ பாருங்க, சுகத்துக்கு என்ன தேவை, சொல்லுங்க, சுகத்துக்கு. அப்போ சுகத்துக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசம் இருந்தால் தான் சுகம் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் என்ன சொல்றான், ஆண்டவரே, நான் இதுவரை அவிசுவாசம் இருந்துட்டேன், இதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போ நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, பிசாசை அந்த ரெண்டு ஆவிகள் என்ன செய்கிறாரு, மார்க் 9:25 விரட்டுறாரு, சுகத்தோடு போகிறான். அப்போ ஏசப்பா வந்து சுகம் கொடுக்கறதுக்கு எதை எதிர்பார்க்குறாரு சொல்லுங்க, விசுவாசம் எதிர்பார்க்குறார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசம் இருந்து ஜெபிச்சா காரியம் நடக்கும். அப்போனா விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது பேர் விசுவாசம். புரியுதுங்களா? எபிரேயர் 11. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 93 அவர் எல்லா நோய்களுக்கு என்ன செய்வாரா, தப்புவிப்பார். பாலாக்கம் கொள்ள நோய்க்கு என்ன செய்வார், தப்புவிப்பார். மாத்திரமல்ல, நீ விசுவாசித்தால் நம்பினால், சங்கீதம் 97:10, சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோதான் உங்களுக்கு போராட்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை. கடன் பிரச்சனை என்கிற சோதனை, நிந்தை என்கிற சோதனை, வேதனை என்கிற சோதனை, பிள்ளைகள் மூலமாக வருகிற சோதனை, படிப்பு காரியத்து மூலம் வருகிற சோதனை, இப்படி ஒரு சோதனை வரும்போது இது என்னால் தாங்கவே முடியல அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வாசிங்க 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேற சோதனை உங்களுக்கு வராது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் வந்து சொன்னதை செய்வேன் என்று உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, உனக்கு சோதனை வந்து எவ்வளவு தாங்க முடியுமோ, உன் ஆத்மா பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறார், உன் ஆத்மா பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறார், தாங்க முடியாது. இப்போ பாருங்க, நேற்று மத்தியானத்திலேருந்து ஒரு 7 ஃபோனு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டுக்காரன் வந்து எனக்கு மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வீட்டு போய் பார்த்துடுவான்னு சொன்னால், எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போனவன் தான், ஆளவே காணா. ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிட்சு ஆஃப்னு வருது. ஒரு சகோதரி ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆள் எங்கே இருக்கானே தெரில. உடனே வேற ஆள் ஃபோனை வாங்கி போட்டு பார்த்தா அவன் ஃபோன் எடுத்துறான்.
நான் தான் பேசுகிறேன்னு சொன்னோன்னு சொல்கிறானா, எனக்கு உன் கூட வாழை பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிக்க அப்படின்றான். ஐயா நல்லா தான் இருந்தால் நல்லா தான் போனால் ஏன் இப்படி சொல்கிறேன், இன்றைக்கே ஒன்றுமே புரியல, என் வாழ்க்கை இப்படி ஆகி சொல்லி கத்துது ஒரு அம்மா. வயசு 26 25 நினைக்கிறேன், கத்துது. அடுத்து இங்கிட்டு சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி நல்லா தான் இருந்தான், அவன் நல்லா செய்வான் அப்பான்னு சொல்லி தான் முடித்தேன், நம்பி தான் முடித்தேன், ஆனால் இப்போ கீழே போட்டு என்னை மிதின்னு மிதிக்கிறான், முதுகில் நங்குன்னு குத்துறான், உன்னை வச்சு ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறான், என்ன செய்யறதில்ல, வேணான்னு சொல்லிடுவா, டைவர்ஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. இப்படி ஒரு 7 லேடிஸ் 7 புறம் அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நேற்று ஃபோன் போடுறாங்க. இந்த 7 கேட்கும் போது கேட்க எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா படபடன்னு வந்துருச்சு, படபடன்னு வந்துருச்சு. தேம்பி ஒன்று அழுகுது. அப்போ ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அம்மா நான் ஜெபிச்சுக்கிறேம்மா வைமா அப்படிங்கிறேன். ஏன்னு கேட்டால் என்னால் தாங்க முடியல. இப்போ திடீர்னு ஒரு ஆள் இது கவனிச்சு ஜெபிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஜெபிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 7 பெண்கள் வந்து ஃபோனை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் குடிக்கிறான், இன்னொரு அம்மா ஃபோன் போடுது, அவர் வருவார், சாப்பிடுவார், படுத்துக்குவார். இப்போ அது சாப்பிட்றதும் கிடையாது. நானும் என் பிள்ளையை காலில் படுத்துருப்போம், கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, ரூமில் புகை போட்டு படுத்துக்குவான். எங்கள் வீட்டுக்கு உண்டான தேவையில் மட்டும் வாங்கி போடுவான், என்னென்னு கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்பேன், எங்கே போனேன், எங்கே வந்து கேட்டால் நான் எங்கே வேணாலும் வருவேன், எங்கே வேணாலும் போவேன், உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிறான். இதுக்கு பேர் குடும்பமா? இதுக்கு பேர் குடும்பமா? இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாயிரம் சொல்லி தான் திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வருவேன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்னையா செய்ய ஒன்றும் புரியல, எங்கள் வீட்டில் விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. பொறுமையாருமா, அவசரப்படாத. ராஜாக்களை தள்ளுகிறவர் ராஜாக்களை ஏற்படுத்துவது இறைத்த மொத்தர், அவசரப்படாதம்மா. ஒரு கல்யாணம் முடிக்கிற சாதாரண காரியம் கிடையாதுமா. பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் பார்த்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க. டக்குன்னு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது பிசாசுடைய கிரியை. பொறுமையாருமா, பிரிவினை ஆவியை கட்டுமா. இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டார், அதனால் ஒன்றும் இல்லைம்மா. நெளிஞ்ச பாத்திரத்தை நெளிவு எடுக்கணுமா. நெளிஞ்சு போச்சுன்னு தூக்கி போடாத பாத்திரத்தை, நெளிஞ்சு போச்சுன்னு பாத்திரத்தை தூக்கி போடாத. அந்த நெளிஞ்ச பாத்திரத்தை நெளிவு எடுக்கலாம், பாலிஷ் பண்ணாலும் பாலிஷ் போட்டுக்கலாம், கவலைப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருமா, ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நேற்று மட்டும் 7 பேர்த்துக்கு 7 கேஸ் இந்த கேஸு தான். என்னால் வந்து அதை ஜீரணிக்க முடியல. தேம்பி அழுகுதுங்க. 1 வருஷம் நல்லா இருந்தேன், 2 வருஷம் நல்லா இருந்தேன், அப்புறம் எப்படி இப்போ மாறினான்னு தெரியல. பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த சோதனை வந்து தாங்க முடியல. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனது எப்படி, உன் ஆத்மா எப்படி, எந்த அளவு உன்னால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் அனுமதிப்பேன். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அது அந்த சோதனையிலிருந்து நீ தப்பு வைக்கிறதுக்கு உண்டான போக்கை நான் என்ன செய்வேன். அப்பா என்ன சொல்கிறது தெரியுமா, உனக்கு எவ்வளோ சோதனை வருதோ, உன் இருதயம் எவ்வளோ தாங்குமோ அது அளவுக்கு தான் நான் வந்து அனுமதிப்பேன். அதுக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படியே உனக்கு சோதனை வந்தாலும் அதுலேருந்து தப்பு வச்சு நீ நடக்கிறதுக்கு உண்டான போக்க வழியை நான் உண்டாக்குவேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா, வேதனை வருதா, நிந்தை வருதா, அவமானம் வருதா, போராட்டம் வருதா, அப்போ உடனே என்ன செஞ்சிருன்னு இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம் திருப்பி. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு போக்கையும் வழியையும் எனக்கு உண்டாக்கித்தாங்க. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா. இந்த சோதனை ஏன் அனுமதிக்கிறேன்னு கேட்டால் ட்ரைனிங்கு கற்றுக்கணும். ஆனால் ஒரு அளவு தான் நம்ம தாங்க முடியும். சில சகோதரிமார்கள்லாம் தூக்கம் வராது, ஒரு தாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சு, தாங்க மாட்டாங்க, ஐயோ அப்படின்றவாங்க. உன் இறுதியை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இத்தனை டிகிரி தான் உன்னால் தாங்க முடியும், 50 டிகிரி தான் உன்னால் தாங்க முடியும், அதுக்கு மேலே உன்னால் தாங்க முடியாது, உட்காந்துருவேன். அதனால் கர்த்தர் பார்ப்பார், மகளே பொறுமையாரு, உனக்கு வழியை உண்டாக்குறேன், இந்த வேதனையிலேருந்து இந்த சோதனையிலேருந்து போக்குறதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறேன், அந்த வழியை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதான் அவர் செய்கிற ஒரு காரியம். அதனால் உன்னை அம்போன்னு விட்டுற மாட்டார், தப்பி வைக்க என்ன செய்வார், வழியை உண்டாக்குவார். பார்த்துக்கொள்ளுங்க. நான் உண்மையிலே நினச்சேன், ஐயோ நம்ம சபையில் இருக்க மக்கள்லாம் உண்மையிலே கர்த்தருக்கு வந்து கோடி கோடி சோத்திரம் நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் நேற்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பாட்ட.
ஃபோன் போட்டவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, சபைக்கு போகிறவங்க. ஒரு உலகத்தான் கூட கிடையாது, யாருமே உலகத்தான் கிடையாது, யாருமே புறமதத்தான் கிடையாது, எல்லாமே கிறிஸ்துவ பிள்ளைங்க, எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. அவங்க சொல்கிற காரியம்தான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு வேதனையோட பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி வந்து வாலிப பிள்ளைகள் திருமணம் முடித்து கொடுப்பது ஒரு அப்படியே படபடன்னு தான் வருது, பயமாக தான் இருக்கிறது. ஏன்னா இந்த கதைகளை கேட்கும்போது நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, கடைசியில் சுயரூபத்தை காட்டிடுவாங்க. அந்த ஜென்ம சுவாத்துடைய ஆவி அது வெளிப்படுது, நம்மளுக்கு தெரியாது. நீ வளர்ந்து வளர்ப்பு வேற, அவன் வளர்ந்து வளர்ப்பு வேற, உன் ஆவி வேற, அவன் ஆவி வேற, அவனுடைய ஜென்ம சுவாமி வேற, உன் ஜென்ம சுவாமி வேற. ஆனால் திருமணம் முடிச்சு வைக்கும்போது அவனுடைய சுயரூபம் என்ன செய்யுது, ஒரு நேரத்தில் அது வெளிப்படுது. அதை நீ பயன் பண்ணி கட்டுவதுக்கு உண்டான அந்த வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது, நம்ம காரியங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், நம்ம எவ்வளவோ கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நல்லா இருக்குன்னு ஆண்டவரே. இப்போ நம்ம சபையில் யாருக்கான கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா, கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். கேட்பேன், பிள்ளை நல்லா இருக்காம்மா, கேளுங்கம்மா பிள்ளைய அப்படின்னு கேட்பேன். இல்லையே கேட்டு சொல்கிறியா அப்படிங்க. ஐயா நல்லா இருக்கியா, அப்போ தான் நிம்மதி எனக்கு வரும். அப்படியே பெருமிச்சு விடுவேன், அப்பா அப்படின்னு பெருமிச்சு விடுவேன். ஏதாவது ஒரு பேட்னஸ் வந்துடுமோ அப்படின்னு பயம், பதஷ்டமாக இருக்குது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது இந்த காலம். ஆனால் பிள்ளைகளை கரையத்துறது வந்து அப்படியே வந்து நூலில் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை இந்த காலத்தில். அதனால தான் நம்ம வந்து ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டணும், எதுவுமே சிந்திச்சு நம்ம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் நான் பார்த்தேன், இப்போ நடக்கிற ஒரு சீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உலகத்தில் நடக்கிற சீசன், நம்ம நாட்டில் நடக்கிற சீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடித்தவங்க ஏன்னா 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வெட்டிட்டு போகிறாங்க, உதறி தள்ளிட்டு போகிறாங்க. ஏன்னா ஏதோ பொம்மை வாழ்க்கை வாழ, அப்படி தான் தெய்வ பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்றைக்கி. நிறைய இடத்துல அது நடக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. நேற்று ஒரு நாள் மட்டும் 7 பேர் இப்படி பேசினா எப்படிங்க ஒரு மனசு தாங்கும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த தாய்மார் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, தகப்பன் எப்படி கஷ்டப்படுவாங்க பாருங்கள். அதுக்கு தான் வாலிப வயதில் உன் சிருஷ்டிக்கிற நினை, படைத்தவரை நினை, உன் எதிர்காலத்தை குறித்து அவட்ட சொல்லு கேளு அப்படின்னு வாலிப பிள்ளைங்க தன்னை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். ஏன் சித்தமில்லை உங்கள் சித்தம், ஏன் திட்டமில்லை உங்கள் திட்டம் சொல்லி வாலிப பிள்ளைங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அழகாக கொண்டு போவார். எனக்கு நாடு உலகத்தை பார்த்து போயிடக்கூடாது, செவத்தோலை பார்த்து போயிடக்கூடாது, முடியை பார்த்து போயிடக்கூடாது, வேலையை பார்த்து போயிடக்கூடாது, வருமானத்தை பார்த்து போகக்கூடாது. அவன் இறுதி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறியணும். பகட்டாக இருப்பான், வஞ்சிக்கிற ஆவி உள்ளே இருக்கும், முரட்டாட்டாவி உள்ளே இருக்கும், மிருகத்தின் ஆவி உள்ளே இருக்கும், கோபத்தின் ஆவி உள்ளே இருக்கும். தெரியாது உனக்கு, முகம் அழகாக இருக்கும், ஆனால் அந்த சுயரூபம் வெளிப்படும். அது யார் அறிவார்? கர்த்தர் அறிவார். அப்புறம் நீ கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை முறை கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஒன்றுமே புரியாது. ஏன்னா இந்த கால சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட நிறையா பிள்ளையை வந்து ஆழந்தெரியாமல் காலை விட்டுட்டு கடைசியில் ஐயோன்னு அழுகிறாங்க, தேம்பி அழுகுதுங்க பிள்ளைங்க. தூங்க முடியல, படுக்க முடியல. ஐயா ஒரு நாளைக்கு 7 குறிப்பு 8 குறிப்பு இப்படி இருக்கு நிலைமை, இப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு வயசுக்கு அந்த பிள்ளைங்க ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி ஃபோன் போட்டால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நினச்சேன், ஆண்டவரே அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்கள் சபை மக்களுக்கு உமக்கு நன்றி, எங்கள் சபை மக்களுக்காக உமக்கு நன்றி, எங்கள் பிள்ளையை நல்லா பாதுகாத்து கரம் பிடித்து நடத்திட்டு வர்றீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவரை மையப்படுத்த வேண்டி இருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஒரு சோதனையை தாங்குகிற அளவுக்கு தான் அவர் உங்களுக்கு இடம் கொடுப்பார், அதுக்கு மேலே இடம் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அதுதான் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அப்படின்னா அவரை தேடணும். இப்போ இந்த காலை வேளையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் நாமத்தை மையப்படுத்தி துதிக்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தேட வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளை வந்து கர்த்தர் வந்து சும்மா விட்டுற மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளையை வாழ்ந்திருக்கோம், உங்கள் பிள்ளையை உயர்ந்திருக்கோம், உங்கள் பிள்ளையை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை வளரும். தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நீ வெக்கப்பட்ட மாதிரி உன் பிள்ளை வெக்கப்படாது, நீ கண்ணீர் வடித்த மாதிரி உன் பிள்ளை கண்ணீர் வடிக்காது, நீ வந்து அழுது புலம்புது போல உன் பிள்ளை அழுது புலம்பாது, உன் பிள்ளை எழும்பி பிரகாசிக்கும் என்பதை நீ அறிந்துகோ. உன் உள்ளத்துல என் பிள்ளை எழும்பி பிரகாசிக்கும் என்பதை அறிந்துகோ. என் பிள்ளை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை வளரும் என்பதை நீ தெரிந்துகோள். ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட்டுருமோ, அல்ல என் பிள்ளை கண்ணீர் அடிச்சிருமோ, ஐயோ என் பிள்ளைக்கு எதுவும் வந்துருமோ, என் பிள்ளைக்கு பலவீனம் வந்துருமோ, அப்பெல்லாம் அறிஞ்சு கொள்ளாத. என் பிள்ளை கொளுத்த கண்டுகள் வளரும் ஐயா.
என் பிள்ளை செய்வதில் வாய்க்குமையா என்பதை உன் பிள்ளையை குறித்து நீ அறிஞ்சு வச்சுக்க உள்ளத்தில். உன் பிள்ளையை குறித்து உள்ள தெரிஞ்சு வச்சுக்க. என் பிள்ளை இப்படி இருக்கும், நான் பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன், என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைகள் ஒளிவு போடுற கன்றுகள் போல வளர்ந்துருப்பாங்க, என் பிள்ளை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளேயே அறிந்து தெரிந்து அதை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதை நீ தியானித்து அதை பேசிக் கொண்டு இருக்கும்போது உன் பிள்ளையை குறித்து நீ ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதித்து நீ நினைக்க சிந்திக்க நீ நினைச்ச மாதிரி நீ விசுவாச மாதிரி உன் பிள்ளை போற இடத்துல சந்தோஷமா இருக்கும். உன் பிள்ளை கண்ணீர் பாதி உருவம் நடந்து அது களிப்பான நீரூற்றுகளை மாற்றுகிற வல்லமையை கர்த்தர் தருவார். ஏதோ பெத்தேன் வளர்த்தேன் படிக்க வச்சேன் இல்ல. நீ பெக்கிறது பெரிய காரியம் கிடையாது, வளர்க்கறது பெரிய காரியம் கிடையாது, படிக்க வைக்கிறது பெரிய காரியம் கிடையாது. ஆனா 22 வயசுல 23 வயசுல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறது தெரியுமா? அவன் யாருன்னு தெரியாது, ஊரு தெரியாது, பேரு தெரியாது, எவனோ ஒரு புரோக்கர் கொண்டு வந்து விட்டான், என்ன மேக்ஸமணியில பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க, நம்பி கொடுக்குற, நம்பி அனுப்புற. ஆனா ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு ஏதாவது அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னா உனக்கு வேதனை உண்டாய. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தாய் முதியோர் இல்லத்தில் போன் போடுறாங்க. 2 மகன் இருக்காங்க, அவன் போயிட்டாங்க கல்யாணம் முடிச்சு. ஒரு மகள் இருக்குது, அந்த ஒரு மகளை கட்டி கொடுத்தேன். என் மகளோட கொஞ்ச நாள் இருந்தேன். என் மருமை ஒரு மாதிரியா சைடில் பேசிக்கிட்டு இருந்தான். உங்கள் அம்மாவுக்கு வேறு கஞ்சி ஊற்ற வேண்டியதாக இருக்குது, உங்கள் அண்ணன்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு முறுமுறுத்தான். நான் என் மகள்கிட்ட சொன்னேன், அப்பா என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம்மா, நான் போயிடுறேம்மா. அம்மா இருங்கம்மா, நீங்கள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சிங்க, கஞ்சி ஊற்ற கூட என்னால் முடியாதாம்மா. அம்மா நீ கஞ்சி ஊற்றுன்னு சொல்கிற, ஆனால் உனக்கு வாட்சுவேன் என்னை சைடு குத்துறான், என்னால் உனக்கு பிரச்சனை வருது, என்னால் உனக்கு நிம்மதியெல்லாம் போயிடுது, அதனால் முதிர் இல்லத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி முதிர் இல்லத்துக்கு வந்துட்டேன், முதிர் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு. அது சொல்லுது, என் மக வேதனைப்படுறாயா, என் மக ஒரு சில காரியத்தை சொல்கிறா, ஒரு காரியத்தை சொல்ல மாட்டா. ஆனால் என் மக பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டு சொன்னாங்க, டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், உங்கள் மகளை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே கூட்டிகிட்டு போக என் மகளை நான் எங்கே கூட்டிகிட்டு போக? நான் எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன், நல்லா செல்லமாக படிக்க வச்சேன், ஒரு வேலை வாங்க மாட்டேன், நானே எல்லா வேலையும் பார்த்து என் பிள்ளையை படிக்க வச்சேன். ஆனால் என் பிள்ளை எல்லா வேலையும் அவளே பார்த்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இது 10 வரைக்கும் அடி வேறு வாங்கிட்டு இருக்கா, என்னால் இருக்க முடியல, இதை கேட்குறதுக்கு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்திலேருந்து ஒரு அம்மா ஃபோன் போட்டு பேசுது. என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் கண்ணீர் வடிக்கிறா, கல்யாணம் முடிக்கும்போது நல்லா தான் இருந்தான், ஆனால் இப்போ அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்திலேருந்து ஒரு அம்மா ஃபோன் போடுது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு தான் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, வாலிப வயதில் சிறுசியை நினைங்க, பிள்ளைகளை பைபிள் படிக்க வைங்க, பிள்ளைகளை கர்த்தரை தேட வைங்க, பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, ஆலயத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? ஒவ்வொரு சீசன் மாதிரி. இப்போ என்ன சீசன் தெரியுமா? அநேக பெண்கள் திருமணம் முடித்து 2 வருடம் 3 வருடம் திருமணம் முடித்து ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு சீசனாக இருக்கு இப்போ இந்த டைமில். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் அவருமாய் நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் கர்த்தரை தேடுவதனால, நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பதனால, அவரை நம்பிக்கொண்டு இருப்பதனால. நேற்றுலாம் ஒரு பிள்ளை அப்படியே தேம்பி அழுகுது, அம்மா நான் ஜெபிச்சோம், என்னால் தாங்க முடியல, கேட்க முடியல, அம்மா நான் ஜெபிச்சிக்கணும், வச்சிருமான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு புண்ணில் ஒரு ஒரு ரத்த வர புண்ணில் ஒரு கூசி வச்சு குத்திக்கிட்டே இருந்த அந்த இறுதி என்ன செய்யும்? அவ்வளோ வேதனை. ஆனால் நீங்கள் நானும் ஏசப்பாக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அன்றுள்ள அப்பத்தை கொடுத்து நடத்திட்டு வர்றாரு, புரியுதுங்களா? நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளை கீழ்படுகிற பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வீட்டு வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை ஆராதிக்க அப்படிப்பட்ட கிருபையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அவருக்கு எனக்கு ஒன்றுமே செய்யலை, கர்த்தர் நான் ஜெபிச்சுக்கிட்டு பதில் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. வெளி உலகத்தில் பாருங்கள், நடக்கிற காரியத்தை பாருங்கள், அவங்களுக்கு என்ன நடக்குது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்து வர்றாருல, நன்றி சொல்லணும் அவருக்கு. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்குற காரியம், விசுவாசிக்க காரியம், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து ஒரு விசுவாசமாக நீங்கள் பேசுங்க. என் பிள்ளை அப்படி இருக்க போது, என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. இங்கே உட்காந்துக்கிற தாய்மாராக இருக்கலாம், தாப்பன்மாராக இருக்கலாம், சகோதரிமாராக இருக்கலாம், நீங்கள் பட்ட கஷ்டம் ஒரு துளி கூட உங்கள் பிள்ளைங்க படாது. இது உறுதி, இது சத்தியம். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்றேன் நான் இயேசுவின் நாமத்தில். உங்கள் சந்ததியை அவர் கைவிட மாட்டார்.
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதனால் உள்ளத்துக்குள்ளே கிரியைகளை என்ன செய்யுங்க, பெருக பண்ணுங்க. 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். ஆமென். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இப்ப பாருங்க, அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. அவர் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சு ஜெபிக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தரை அறிஞ்சு ஜெபிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வதற்கு உங்களுக்கு. அப்போ அவர் எப்படி கேட்கிறார், ஆண்டவரே, ஒருத்தன் திடகார்த்தம் இருந்தாலும் சரி, திடகார்த்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி, உதவி செய்யறதுக்கு உங்களுக்குலாம் லேசு ஆண்டவரே. அப்போ பாருங்க, கர்த்தரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார், கர்த்தரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கேட்குற காரியத்தை நல்லா கவனிங்க. அப்போ இதே போல தான் உங்களுக்கு போராட்டம் வரலாம், வேதனை வரலாம், கஷ்டம் வரலாம். அப்படி எப்படி கேட்கணும், கர்த்தாவே, பலம் உள்ளவனாக இருந்தாலும் பலன் இல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் உதவி செய்ய உமக்கு லேசா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பெரிய மலை போல பிரச்சனை, இது முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும், உன் பிரச்சனையை பார்த்து உன் பிரச்சனை அவருக்கு எப்படி இருக்கும், உனக்கு வெயிட்டாக தெரியும். ஆனால் அவருக்கு உனக்கு ரொம்ப பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும். ஆனால் அவருக்கு லேசானது. ஒரு அப்படியே அப்படின்னு ஊதி விட்டு போயிடுவார் உன் பிரச்சனையை, அப்படி ஊதி விட வேதனை. அப்போ அவர் ஜெபிக்க இந்த ஆசா ஜெயிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசாவுடைய படைபலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசாவுடைய படைபலத்தை பாருங்க 8ஆம் வசனத்தில். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் 3 லட்சம் படைத்த படைகள். பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும். பாருங்க எத்தனை பேர் எதிராளி எவ்வளவு இருக்கான், எதிராளி எவ்வளவு இருக்கான், எதிராளி இவருக்கு 2,80,000 பேர் ராணுவ துருப்பு. ஆனா எதிராளி படைக்கு எவ்வளவு இருக்கான், 10 லட்சம் பேர் இருக்கான். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு. எத்தனை ரதம், 300. 10 லட்சம் ராணுவ துருப்பு, 300 ரதம் இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு ஆசாவுக்கு எவ்வளவு இருக்கு, 2,80,000 துருப்பு இருக்கு. ஆனா எது அதிகமா இருக்கு, பேலன்ஸ் எதிராளி படைக்குதான் என்ன இருக்கு, அதிக ராணுவ துருப்பு இருக்கு. ஆசாவுக்கு எவ்வளவு இருக்கு, 2,80,000. அப்ப 10 லட்சம் பெருசா, 2,80,000 பெருசா, 10 லட்சம் பெருசு. அப்ப 10 லட்சம் ராணுவ துருப்பு வச்சிருக்க, போட்டு தள்ளி சீக்கிரம் ஆசாவை முறியடிச்சு ஜெயிக்கலாம்ல. ஆனால் ஜெயித்தது யார் என்று கேட்டால் ஆசா ஜெயித்தார். கைத்து டப்பாக சொல்லுங்க. அதுக்கு தான் அவர் இந்த ஜெபத்தை பண்றாரு. இந்த ஜெபம் எப்படி, பலம் உள்ளவனா இருந்தாலும் பலன் இல்லாதவனா இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு. அப்பனா அவன்கிட்ட 10 லட்சம் இருக்கு, 300 இது சாரட்டுக்கு என்ன போட்டிருக்கு, பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் ஆசாவுக்கு இருந்தாங்க. ஆசாவுக்கு இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா எதிர்படைக்கு எவ்வளவு இருக்கு, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா ஆசாவுக்கு எதிர்பட, ஆசாவை முறியடிக்க வந்த பட. அப்ப அதே போல இன்னைக்கு உனக்கு எதிராக ஆசாவாகிய நமக்கு எதிராக 10 லட்சம் படையோட, அதுக்கு மேல என்ன இருக்கு, 10 லட்சம் படைக்கு மேல 300 ரதங்கள், 10 லட்சம் படை 300 ரதத்தோட நம்மளை அடிக்க வர்றான், நம்மளை கொல்ல வர்றான், நம்மளை அழிக்க வர்றான். உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா 10 லட்சம் பேரோட அடிக்க வர்றான். ஆனால் அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் ஒரே ஒரு ஜெபத்தை இந்த ஆசா ஏறெடுத்தார். அந்த ஜெபந்தான் பலம் உள்ளவனாக இருந்தாலும் பலன் இல்லாதவனாக இருந்தாலும் உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம். இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரு, ஜெயிச்சார். ஆமென். இதைத்தான் நீங்க பண்ணணும். உனக்கு எதிராளி பலமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நிகர் எந்த எதிராளி நிற்க முடியாது. ஆமென். அப்போ அந்த ஆசா என்ன செஞ்சாருன்னா,
அந்த கர்த்தரை வந்து அறிஞ்சு வச்சுருந்தார். அவர் யார், எப்படிப்பட்டவர். அவருக்கு இது வந்து லேசாக 10 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 2,80,000 பேர், அங்கே 10 லட்சம் 300 ரதம் இருக்குது. பார்க்குறாரு, ஐயோ நம்ம தோற்று போயிடுவோம் சொல்லி சரணாகதி ஆகலை. அவர் என்ன பண்ணார், நேராக விண்ணப்பத்தை வச்சார். ஆசா என்ன பண்ணார், ஜெபிச்சார். இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு உங்களுக்கு லேசான காரியம் சொன்னார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரார். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம், ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன். இப்ப கவனிங்க, நல்ல ஒரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரார் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பணும். எல்லாம் சொல்லுங்க, உங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும். ரோமர் 14:4. மற்றவருடைய வேலைக்காரன் குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. இங்க இருக்க, நம்மளை 1000 பேர் குத்தப்படுத்தலாம், நம்மளை 1000 பேர் கொலை சொல்லலாம். மகனே, உன்னை உருவாக்குனது நான், உன்னை படைச்சது நான் நடத்தது நானே. உன்னை என்ன செய்ய போகிறேன், நிலைநிறுத்த போகிறேன். நீ பயப்படாத, யார் என்ன பேசினாலும் பயப்படாத. நீ எலும்பு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உள்ளங்களை பொறித்து வைக்கிறேன். கைத்து டப்பாக்கு மம்மி செலுத்துங்க.